இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி என்பவர்கள், விருச்சிக ராசி என்பவர்கள், மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான வரக்கூடிய அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். 23/9/2024 29/9/2024 வர என்ன நடக்க போகுதுன்றதை அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால், துலாம் ராசி அன்பர்களுக்கு கேது சந்திரன் ராசியிலிருந்து 12வது வீட்டில் போய் இருக்குது. ஆரோக்கியமே வாழ்க்கையின் உண்மையான சொத்து. இதை நீங்கள் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்குருவீங்க. அதனால் வீட்லேயும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சிறந்த ஆரோக்கியத்தை அடைய ஒவ்வொரு மன அழுத்தத்தையும் ஒதுக்கி வச்சு மக்களுடன் வெளிப்படையாக சிரித்து கேலி செஞ்சு பேசுவீங்க. மது இருந்தது அல்லது வேறு ஏதேனும் போதைப் பொருட்களை உட்கொள்வது உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போதையில் இருக்கையில் உங்களில் சில மதிப்புமிக்க பொருட்களை நீங்கள் இழக்க நேரிடலாம். அதனால் பார்த்து நடந்துக்கணும். இந்த வாரம் குடும்பத்தில் அன்பு, நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர தொடர்பு இதில் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனுடன் எந்த ஒரு மின்னஞ்சல் அல்லது ஏதனாச்சும் செய்தியும் குடும்பத்திற்கு நல்ல செய்தியை தான் கொண்டுட்டு வருது. அதனால் நீங்கள் உங்கள் முழு குடும்பத்துடன் சேர்ந்து நன்றாக மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. இந்த வாரம் உங்களின் கடின உழைப்பு மற்றும் எந்த ஒரு வேலையிலையும் உங்களுக்கு ஆர்வத்தை பார்த்து உங்கள் நல்ல வேலைக்காக மக்கள் உங்கள் பணியிடத்தில் அடையாளம் கண்டு பல நன்மைகளை செய்வாங்க. மூத்த அதிகாரிகள் உங்களை நேரில் சந்தித்து உங்களை ஊக்குவிப்பார். அந்த வாய்ப்பு கூட இருக்குது. உங்களை புகழ் உயரும், வருமானம் உயரும். மேலும் பார்த்திங்கன்னா கடினமாக உழைப்பும் மாணவர்களாக இருந்தால் இந்த வாரம் ஸ்கூல் அல்லது காலேஜில் உதவித்தொகை கிடைக்கும். இது உங்கள் மரியாதை மற்றும் மரியாதையை கண்டிப்பாக அதிகரிக்கும்னே சொல்லலாம். உங்கள் கடின உழைப்பை கண்டு உங்கள் குடும்பத்தினரும் பெருமைப்படுவாங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு வயதான பெண்ணுக்கு தயிர் தானம் செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஒருவரை அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பணவரவை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் கிடையாது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதில் சற்று அலைச்சல் ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால் பேசையில் பொறுமையை கடைபிடிக்கணும். அரசாங்க காரியங்களில் இழுபறியாக முடியும். வேலைக்கு போகிற பெண்கள் அன்பர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவையும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளை அணுகையில் பொறுமையை கடைபிடிக்கணும். இந்த வாரம் பிற்பகுதியில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வினையெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கவனமாக இருங்க. சக வியாபாரிகளால் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்புன்னு எதுவும் இல்லை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தால் பொறுமையாக இருக்க வேண்டிய வாரம். கணவரின் ஆதரவு மகிழ்ச்சியை தரும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 25, 28. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 6, 9. சந்திராஷ்டமம் 23, 24 கால வரை இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை 27 முறை சொன்னாலே போதும். வெல்லும் வெல்மனு ஒன்று உடையானை, வேலை நஞ்சு உண்டட வித்தகன் தன்னை. துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, துலாம் ராசி அன்பர்களுக்கு விரயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வாரம். லாபாதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற விரயாதிபதி புதனுடன் சேர்க்கை என விரயஸ்தானம் பலம் பெறுது. ராசியாதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அவரை அஷ்டமாதிபதியாகவும் இருப்பதனால பண விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சுபகாரிய செய்திகளால் சுப செலவுகள் அதிகரிக்கும். ஓரிரு வாரங்களில் விரயங்கள் குறையும். புதிய வீடு, மனை, வாகனம், தோட்டம் வாங்குறது தொடர்பான எண்ணம் ஏற்படும். நம்பிக்கைக்கு உரியவர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீங்க. பூர்வீக சொத்து பணமாக மாறலாம். சிலருக்கு கை கால் மூட்டு, எலும்பு, நரம்பு, சுகர், ப்ரெஷர் தொடர்பான பிரச்சனைகளால் மன உளைச்சல் ஏற்படலாம். சிலர் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு தீர்த்த யாத்திரை போயிட்டு வரலாம். 24/9/2024 அன்னைக்கு காலையில் 9:55 மணி வரை சந்திராஷ்டமாக இருக்குது. உறவுகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்கள் மனதில் குழப்பத்தை கண்டிப்பாக தருது. காரியத்தை நிறைவேற்றுவதில் இடையூறுகள், தடைகள், இழுபறிகள் வந்தாலும்
தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையலை. கோதுமை அல்வா தானம் வழங்கணும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கனால உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை குறைவு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் உங்களை நம்பணும். உங்களை நம்புறது தைரியத்தின் உண்மையான அடையாளம். ஏன்னா இந்த அடிப்படையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்கள் நோயிலிருந்து நிவாரணம் பெற முடியுது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்திரன் ராசியிலிருந்து 11வது வீட்டில் கேது இருக்குது. உங்கள் ராசிக்காரவங்க பொருளாதார வாழ்க்கை இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பாக தான் இருக்குது. தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு சில சிரமங்களை தருது. இன்னொரு புறம் பல மூலங்களிலிருந்து பணத்தை பெறுவதன் மூலம் இந்த செலவுகள் அனைத்தையும் நீங்கள் அகற்ற முடியும். இதனால் உங்கள் முகத்தில் வித்தியாசமான பலனாகத்தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் செலவுகள் உங்களுக்கு சில சிரமங்களை தருது. உங்களுக்கு முகத்தில் வித்தியாசமான புன்னகை வர்றதுனால இந்த நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறணும். உங்கள் குழந்தையின் விருது வழங்கும் விழாவிற்கு அழைப்புதல் வருது. உங்கள் குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியான உணர்வாக இது இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ்வீங்க. அதன் மூலம் உங்கள் கண்கள் மேலும் பிரகாசமாக ஜொலிக்கும். கனவுகள் நனவாகும். இது உங்கள் கண்களில் ஈரத்தை தெளிவாக காட்டுது. சந்திரன் ராசியிலிருந்து 5வது வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் உங்கள் பேச்சில் கடுமை இருக்கும். அதனால் வேலை செய்யும் இடத்துல பயனற்ற அல்லது சிறிய விஷயங்களில் மற்றவங்களுடன் வாக்குவாதம் அல்லது சச்சரவுகளை நீங்கள் பார்க்கலாம். எதிர்மறையான தாக்கம் உங்கள் இமேஜுக்கு தீங்கு விளைவிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற உங்கள் சக ஊழியர்களிடம் இருந்து சரியான ஆதரவை பெறுவதற்கு நீங்கள் கடினமாக உணர்வீங்க. இந்த வாரம் மாணவர்கள் இன்னும் தயாராக கல்வி தொடர்பான முடிவை எடுப்பாங்க. இதனால் அவங்க மன அழுத்தம் அதிகரிக்கும். இந்த சூழ்நிலையில் எந்த விதமான முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு பெரியவங்களை அணுகிறது நல்லது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சூரிய பகவானை வழிபடணும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைஞ்ச வாரம். குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சுப செலவுகளாக இருக்கும். சமாளிக்கும் அளவுக்கு பணவரவு இருக்கும். வார பிற்பகுதியில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். ஆதாயமும் தரும். திருமணத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். வழக்குகளில் பொறுமை அவசியமாக இருக்கணும். பிள்ளை வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். சில நேரங்களில் அதிகாரிகள் கண்டிப்பு காட்டினாலும் ஆதரவாகவே இருப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாக உழைக்கணும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கையில் சற்று கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வாரம். கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகமாக வச்சுருக்கும். அலுவலகம் போகிற பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 23, 28. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 7, 9. சந்திராஷ்டமம் 24 காலை முதல் 25, 26 மாலை வரை. வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை 27 முறை பாராயணம் செஞ்சாலே போதும். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா வாரம் லாபகரமான வாரம்னே சொல்லலாம். லாபஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் மற்றும் உச்சம் பெற்ற புதன் சேர்க்கை இருக்குது. கிணற்ற போட்ட கல்லாக கிடந்த சில முயற்சிகள் முடிவுக்கு வரும். கைக்கெட்டிய ஏதும் வாய்க்கு கிடைக்கலையேன்னு எட்டாத நிலையெல்லாம் வரையும். தொழில் வேலை இந்த மாதிரி ஜீவன அம்சங்கள் பொருந்திய தொழில்கள் அமைப்புகள் எல்லாம் உயர்வாக மாறும். பங்குதாரர்கள் ஆதரவாக கண்டிப்பாக இருப்பாங்க. எதிராக இருந்தவர்கள் விலகிட்டு போவாங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலம் ஏற்பட்ட சொத்து தகராறு கருத்து வேறுபாடு அகலும். சிலருக்கு தாயார் மூலம் கணிசமான தொகை கிடைக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கவலை அகலும். சிலருக்கு திருமண தடை நீடிக்கும். சிலருக்கு மறுவிவாகம் நடக்கும். மே 2025 வரை ராசிக்கு குரு பார்வை இருக்குது. பெரிய பாதகங்கள் எதுவும் ஏற்படாது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். 24/9/2024 அன்னைக்கு காலையில் 9:55 மணி முதல் 26/9/2024 அன்னைக்கு மாலையில் 5:12 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. உத்தியோகம்
நோய் இதில் எல்லாம் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். சிவப்பு துவரை தானம் வழங்கணும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரத்தில் அமைதியாக இருக்க கற்றுக்கணும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா குடும்ப அமைதியை பாதிக்கும். நல்ல சாப்பாடு, மேலும் குடிக்க எதுவும் பானம் இதெல்லாம் கிடைக்காம போயிடும். சந்திரன் ராசியிலிருந்து கேது 10வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் பொருளாதார ரீதியாக சிறப்பானதாகத்தான் இருக்குது. இருந்தாலும் வாகனம் ஓட்டினீங்கன்னா வாகனம் ஓட்டையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதன் சேதம் காரணமாக உங்கள் பணத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டி வரும். இந்த வாரம் உங்கள் இயல்பு உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ரொம்ப ஒத்துழைப்பான வாரம். இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் தாராளமான குணத்தை உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் மேலும் அதை தப்பாக நீங்கள் பயன்படுத்த அனுமதிக்க வேணாம். இல்லைன்னா நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்பலை அப்படின்னு நீங்கள் ஒதுங்கிடணும். இந்த வாரம் உங்கள் விருப்பப்படி அலுவலகத்தில் நல்ல பலன்கள் இல்லை. ஏன்னா உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் தனது சொந்த நலனுக்காக உங்களை காட்டி கொடுப்பாரு. இதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. வாரத்தின் ஆரம்பம் சற்று சவாலாகத்தான் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி வரும். ஏன்னா கடின உழைப்பால் மட்டும்தான் வார நடுப்பகுதிக்கு பின்னாடி வரும் காலத்தில் நீங்கள் நிறைய வெற்றிகளை பெற முடியும். மேலும் கல்வித்துறையில் உங்களை தலைவராக ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்வீங்க. உங்கள் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் தொடருங்க. பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் லக்ஷ்மி தேவியை வழிபடணும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் மகிழ்ச்சி நிறைந்த வாரம். பணவரவு வரும். வீண் செலவுகளும் ஏற்படும். நண்பர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேசையில் நிதானமாக இருக்கணும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ப சலுகைகளும் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகம் தரும். சக ஊழியர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தலையிடாமல் இருந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை தீரும். இல்லைன்னா எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதில் தாமதம் ஆகும். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். பணியாளர்களுக்கான சில செலவுகள் செய்ய நேரிடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வாரம் இருப்பகுதியில் மனதில் சிறு சிறு சலனம் ஏற்படும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 23 மற்றும் 24. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3 மற்றும் 5. வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா சிவபெருமான். சந்திராஷ்டம நாட்கள் 26 மாலை முதல் 27, 28, 29 விடியற்கால வரை இருக்குது. பத்திரமா இருந்துக்கணும். தினமும் பூஜையில் விளக்கேற்றி உளவாய், உயிராய், உடலனாய், உலகனாய், வாயாய், நிலவாய், கடலாய், மலையானவனாய் இந்த மாதிரி நீங்கள் கும்பிட்டுக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். தனுசு ராசி நண்பர்களை எடுத்துக்கிட்டா தர்ம கர்மாபதி யோகம் இருக்குது. ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரியனும் 10ஆம் அதிபதி புதனும் ராசிக்கு 10ல் சேர்வது தர்ம கர்மாதிபதி யோகம். முற்பிறவியில் செய்த புண்ணியமும் முன்னோர்களின் நல்லாசையும் முழுமையாக உங்களை வழிநடத்தும் காலம். அப்படின்னா மிகைப்படாது. அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். லாபத்தை அதிகரிக்க புதிய விற்பனை யுக்திகளை கையாள்வீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். அரசு வேலை, வெளிநாட்டு வேலை முயற்சி பலிக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அனைத்து விதமான குடும்ப தேவைகளும் நிறைவேறும். வயோதிகர்களுக்கு தாத்தா பாட்டி யோகம் கிடைக்கும். இளம் வயதினருக்கு புத்திர பிராப்தம் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமெல்லாம் உண்டாகும். 26/9/2024 அன்னைக்கு மாலையில் 5:12 மணி முதல் 29/9/2024 அன்னைக்கு காலையில் 5:37 மணி வரை சந்திராஷ்டமம். அதனால் தெளிவான திட்டமிடுதலும் முயற்சியும் அவசியம். நிதானமற்ற அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. இயன்றவரை அன்னதானம் வழங்கணும். இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 23/9/2024 இருந்து
29/9/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.